நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். அல்லேலூயா. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. जैसे माता संभालती है वैसे यीशु संभालेगा. जैसे माता वैसे यीशु संभालेगा. हालेलुया, 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 हालेलुया. जैसे माता संभालती है वैसे यीशु संभालेगा. जैसे माता संभालती है वैसे यीशु संभालेगा. हालेलुया, 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 हालेलुया. उमक्के स्तोत्रम, उमक्के स्तोत्रम, उयिरुल्ल नाळेल्लाम उमक्के स्तोत्रम, उमक्के स्तोत्रम, उमक्के स्तोत्रम, उयिरुल्ल नाळेल्लाम उमक्के स्तोत्रम. उमक्के नன்றி, உமக்கே நன்றி, உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே நன்றி, உமக்கே நன்றி, உமக்கே நன்றி, உயிருள்ள நாளெல்லாம்
உமக்கே நன்றி. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகின்றே. நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகின்றே. நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். உமக்காய் வாழுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே. நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே. அப்பா, நான் உம்மை பார்க்கின்றேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கின்றேன். ஜீவநீரூற்று நீர் தானையா, ஜீவநீரூற்று உந்தன் மேல் தாகம் கொண்டேன். ஐயா, உந்தன் மேல் தாகம் கொண்டேன். அப்பா, நான் உம்மை பார்க்கின்றேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கின்றேன். ஆசையெல்லாம் நீர் தானையா, தேவையெல்லாம் நீர் தானையா. ஆசையெல்லாம் நீர் தானையா, தேவையெல்லாம் நீர் தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. எனக்கு தேவையெல்லாம் நீதானே. धन्यवाद के साथ स्तुति गाऊंगा, हे यीशु मेरे खुदा. उपकार तेरे घर बेशुमार, कोटि कोटि स्तुति. धन्यवाद, धन्यवाद के साथ स्तुति गाऊंगा. कोटि कोटि स्तुति. धन्यवाद, कोटि कोटि स्तुति. धन्यवाद, कोटि कोटि
स्तुति धन्यवाद कोटि कोटि स्तुति धन्यवाद ரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். हमारे उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. यहोवा भला है, यहोवा का अनुग्रह हमेशा के लिए है. கர்த்தரை விசுவாசிப்போம், हम परमेश्वर के ऊपर विश्वास रखें, அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வோம். वचन को थामे रहें, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. परमेश्वर महान कार्य को करने पाए. இந்த வேதத்துல தாவீது ரொம்ப விசேஷித்த ஒரு மனுஷனா இருக்கிறார். इस कलाम में देखते हैं दाऊद एक श्रेष्ठ व्यक्ति है, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், परमेश्वर के ओर से चुना हुआ व्यक्ति है, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். परमेश्वर के ओर से अभिषेकित किया हुआ व्यक्ति है. பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, ஈவன் நியூ டெஸ்ட்மென்ட்லயும் தாவீதுடைய காரியங்கள் வருகிறதை நாம் படிக்க முடிகிறது. केवल पुराना नियम में ही नहीं वरन नया नियम में भी दाऊद के बातें आते हुए देख पाते हैं. அந்த தாவீதை குறித்து தேவனே சாட்சி சொல்லுகிறார். इस दाऊद के प्रति यहोवा आप ही गवाह बताते हैं. அந்த அளவுக்கு தாவீது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மனுஷன். ऐसा दाऊद ऐसा व्यक्ति था जो परमेश्वर के लिए प्रसन्न जीवित रहता था. அதை குறித்தான ஒரு வசனத்தை வாசிப்போம். ऐसे कुछ वचन की ओर ध्यान दें. அப்போஸ்தலர் புத்தகம் 13வது அதிகாரம், प्रेरितों के काम 13वें अध्याय, அதுல 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 22वीं आयत को हम पढ़ते हैं. அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். फिर उसे अलग करके दाऊद को उनका राजा बनाया, जिसके विषय में उसने गवाही दी कि मुझे एक मनुष्य ईसाऊ का पुत्र दाऊद मेरे मन के अनुसार मिल गया है, वही मेरे सारी इच्छा पूरी करेगा. आमीन. ஆபிரகாம் முதல் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அற்புதமாய் வழிநடத்தி வந்தார். अब्राहम से देखते हैं परमेश्वर इजराइल लोगों को बहुत ही अद्भुत तरीके से अगुवाई करते आए थे. ஈசாக் கூட இருந்தார், யாக்கோபு, யோசேப்பு என்று சந்ததி சந்ததியாய் தேவன் அவரோடு கூட இருந்ததை நான் பார்க்க முடியுது. यानी हम ये देख पाते हैं कि परमेश्वर इसहाक, याकूब और उनकी सारे वंश के साथ यहोवा की उपस्थिति को हम देख पाते हैं. எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை மோசே மூலமாய் வெளியே கொண்டு வருகிறார். मिस्र में उनकी गुलामीपन से मूसा के द्वारा परमेश्वर ने बाहर लेकर आए. மோசேக்கு பிறகு யோசுவாவை கர்த்தர் எழுப்புகிறார். मूसा के बाद परमेश्वर ने यहोशू को खड़ा किया. இப்படியா அதுக்கப்புறம் பல நியாயாதிபதிகளை கர்த்தர் எழுப்புகிறார். उसके बाद कई न्यायियों को खड़ा किया. தேவனே அவளுக்கு ராஜாதி ராஜாவா இருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். यानी यहोवा आप ही उनके लिए राजा बनकर रहते थे, राजाओं का राजा बनकर रहते थे, हम देख पाते हैं. ஆனா ஒரு நாட்கள் வரும்போது ஜனங்கள் எங்களுக்கு ராஜா வேண்டும், அந்த நாட்டை போல இந்த நாட்டை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்க ஆரம்பித்தார்கள். लेकिन कुछ समय के बाद हम देख पाते हैं इजराइल लोग अपने लिए दूसरे देशों के समान राजा चाहिए करके मांगते हुए देख पाते हैं. அந்த விஷயம் கர்த்தருக்கு ரொம்ப துக்கமான ஒரு காரியம் தான். ये बातें परमेश्वर के लिए बहुत ही दुख दिया. ஆனாலும் தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். ஜனங்களுக்கு என்ன கேட்கிறாங்களோ, பிரியமா இருக்கிறாங்களோ அதை செய்யறதுக்கு தேவன் துடிப்புள்ளவராய் இருக்கிறார். लेकिन परमेश्वर कितना अच्छा है, उन्होंने जो कुछ लोग मांग रहे थे उसे करने के लिए वो तैयार में थे. அதனால அவருக்கு முதல் ராஜாவாகிய பென்யமீன் கோத்திரத்திலிருந்து கீசுடைய குமாரனாகிய சவுலை அங்கு ராஜாவாய் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். इसीलिए हम देख पाते हैं पहला राजा जो सவுल था वो बेन्यामीन गोत्र का कीस का पुत्र था. அவர் 40 ஆண்டு காலம் அங்கு ராஜாவா இருக்கிறார். 40 वर्ष तक उन्होंने राज्य किया. ஆரம்பத்துல நல்லா தான் இருக்கிறாரு. शुरुआत में तो अच्छा था. ஆனா நாட்கள் கடக்க கடக்க அவரும் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியாம போகிறதை நான் பார்க்கிறோம். दिन होते ही हम देखते हैं कि उन्होंने परमेश्वर की वचन को नहीं माना. இப்ப கர்த்தர் ராஜாவாகிய சவுலை தள்ளுகிறார். अब परमेश्वर ने राजा को साउल को हटाया. இப்ப அடுத்த ராஜாவாக தாவீதை கர்த்தர் அங்க ஏற்படுத்துகிறார். अगला राजा दाऊद को उन्होंने खड़ा किया है. இந்த தாவீது அதுவரையும் அட்ரஸ் தெரியாத ஒரு மனுஷனா தான் இருந்தாரு. उस समय तक दाऊद का पता भी नहीं पता था. ஈவன் அவங்க வீட்ல நடக்கிற அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல கூட தாவீது அழைக்கப்படவில்லை. यानी अपने घर में होने वाले पारिवारिक उस कार्यक्रम में भी दाऊद को बुलाहट नहीं मिला था. வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை जंगलों में उन्होंने भेड़ बकरी चरा रहे थे. தேவன் அவனை அபிஷேகித்து परमेश्वर ने अभिषेक
स्थगित किया, ராஜ்ய பாரத்தை கொடுத்து, राजपद को दिया, தேசத்தை கொடுத்து, देश को दिया, ஜனங்களை கொடுத்து, लोगों को दिया வெற்றியை கொடுக்கிறார். और जीत को भी दिया है. ஆமென். आमीन. இப்படிப்பட்ட இந்த தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ரொம்ப பிரியமானவனாய் மாறிட்டானா. ये ही दाऊद था जो परमेश्वर के मन के अनुसार चलने वाला बन गया था. என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். यानी परमेश्वर यहाँ पर कहते हैं मुझे एक मनुष्य मिला जिसने मेरे मन के अनुसार मिल गया है. எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்கிறான். वह मेरी सारी इच्छा पूरी करेगा. சோ அவனை குறித்து தேவனே பரலோக சாட்சி கொடுக்கிறதுங்க. यानी दाऊद के प्रति स्वर्ग परमेश्वर आप ही गवाह बताते हैं. ஆமென். आमीन. அப்ப எந்த அளவுக்கு தாவீது தேவனுடைய இருதயத்துல இடம் பிடிச்சிட்டான்னு பாருங்களேன். आप देखिएगा कितना दाऊद ने परमेश्वर के दिल को छू लिया है. தாவீது சில தவறுகள் செய்யறான் தான் உண்மைதான். दाऊद ने कुछ गलतियां की, सच है, ஆனாலும் लेकिन அவன் மனம் திரும்புதல் நிமித்தமாக उन्होंने मन फिराया, इसलिए திருப்பியும் தேவனுடைய இருதயத்துக்கு அவன் ஏற்றவனாய் மாறுகிறான். फिर उन्होंने परमेश्वर के मन के अनुसार चलने वाला बन गया था. இதோடு கூட அவனுடைய ஹிஸ்டரி முடியவில்லை. यहाँ तक यहीं पर उनकी इतिहास खत्म नहीं हुई. தாவீதுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். दाऊद की वंश को भी परमेश्वर ने आशीर्वाद किया. அவன் விழுந்து போன கூடாரத்தை கர்த்தர் எடுத்து நிற்பிக்கிறார். जो गिर गई थी उसकी तंबू को फिर वापस लौटाया. தாவீதுக்கான கிருபைகளை உங்களுக்கு அருள்வேன் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணார். जो अनुग्रह को मैंने दाऊद को दिया उसे मैं तुम्हें भी देता हूं करके परमेश्वर वादा करते हैं. இயேசு இந்த உலகத்துல வரும்போது தாவீதின் குமாரனாய் அவர் வருகிறதை பார்க்க जब முடியும். यीशु मसीह धरती पर आए थे तो दाऊद की संतान बनकर आए थे. அந்த அளவுக்கு தாவீதுடைய நேம் இஸ்ரவேல்ல இருக்கிறதை நான் பார்க்க முடியுது. इतना ज्यादा दाऊद का नाम जो है परमेश्वर इजराइल के ऊपर प्रकट किया है. இன்னைக்கும் தாவீதுடைய காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாத்து வந்து இருக்கிறார்கள். आज भी दाऊद की बातों को इजराइल लोग वो बिल्कुल वो सुरक्षित रखते हैं. ஆமென். आमीन. அப்படி எப்படி அப்பதான் நம்ம தியானிக்க போகிறோம். எந்த அளவுக்கு அவன் தேவனுடைய இருதயத்துல அவன் இடம் பிடிச்சிட்டான் பாருங்களேன். तो हम ये ध्यान करना चाहते हैं उन्होंने कितना ज्यादा परमेश्वर के मन में जगह उन्होंने बना लिया करके देखना चाहते हैं. முதலாவதாக पहला, அவன் இருதயமும் தேவனுடைய இருதயமும் ஒன்றா இருந்துச்சுங்க. यानी दाऊद का हृदय परमेश्वर का हृदय एक जैसा था. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. தாவீதுடைய இருதயம் நீங்க பார்க்கும்போது यदि दाऊद का हृदय को देखते हैं, நம்ம சங்கீதத்துல இப்ப வாசிக்க முடியுது. हम भजन में देख सकते हैं. 51ஆம் சங்கீதத்துல 51 में 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். भजन 51 का 17वीं आयत को पढ़ते हैं. தேவனுக்கு ஏற்றும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீங்க புறக்கணியே. भजन 51 का 17वीं आयत में लिखा है, टूटा मन परमेश्वर के योग्य बलिदान है. हे परमेश्वर, तू टूटे और पिसे हुए मन को तुच्छ नहीं जानता. இங்க பார்க்கிறோம், இது தாவீதுடைய ஜெபமா இருந்தாலும் அவருடைய இருதயம் நொறுங்குண்டதை நான் பார்க்கிறோங்க. यदि ये दाऊद की प्रार्थना क्यों ना हो, लेकिन दाऊद का हृदय बिल्कुल टूटा हुआ था. ஜனங்களுடைய அந்த காரியங்களை அழிவை பார்க்கும்போது அவருடைய இருதயம் துடிக்கிறதை நான் பார்க்க முடியுது. यदि लोग के नाशवान को जब वो देखता था तो उनका हृदय भी टूट पड़ता था. அவருடைய ஆராதனை, அவருடைய சங்கீதம், அவருடைய ஜெபத்தை நீங்க பார்க்கும்போது அவருடைய இருதயம் எத்தனையோ முறை அது நொறுங்குண்டதை நான் பார்க்க முடியுதுங்க. जब भी उनके आराधना को देखते हैं, भजन को देखते हैं, हम यदि उनकी प्रार्थना को देख पाते हैं तो कितना बार उनका हृदय टूट पड़ा था. ஒரு டைம் தேவதூதன் எருசலேமை அழிக்கிறதுக்கு அங்க வரும்போது அந்த ஜனங்கள் படுகிற வேதனையெல்லாம் பார்த்து, ஐயோ நான் பாவம் செய்தேன், என்னுடைய அக்கிரமத்தினால ஜனங்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி அவருடைய இருதயம் துடிக்கிறதை நான் பார்க்க முடியுதுங்க. जब एक बार इजराइल लोगों को मारने के लिए स्वर्गदूत आया था उतर कर, तब दाऊद इस तरह चिल्लाता था, मैंने ही पाप किया, मेरे लोग क्यों दंड पाना है करके वो परमेश्वर की ओर चिल्लाते हुए दुहाई देते हुए देखते हैं. அப்ப தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற இருதயம் அவனுக்குள்ள இருக்கிறதை நான் வாசிக்க முடியும். यानी परमेश्वर के लिए एक उचित हृदय दाऊद के अंदर था. ஆனா வேதாகமம் இருதயத்தை பத்தி என்ன சொல்லுகிறது? இருதயம் மகா கேடு உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. लेकिन बाइबल बताती है हृदय कैसी होती है, वो बड़ा पापी करती है करके लिखा है. இருதயம் மகா கடினமா இருக்கிறதுங்க. वो इतना कठिन है. சில இருதயம் கல்லா இருக்கிறது. और कुछ ऐसा हृदय है जो पत्थर जैसा होता है. இருதயம் முரட்டாட்டம் பிடித்ததா இருக்கிறது. और हृदय जो है परमेश्वर के विरोध पाप कर देती है. அதனால தான்
தங்களுடைய இருதயத்திற்கு ஏற்ற மாதிரி ஜனங்கள் பாவம் செய்ய தொடங்கிட்டார்கள். इसीलिए लिखा है जो लोग अपने हृदय के उस भावना के चलते पाप किया करके लिखा है. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாது என்று கர்த்தர் பார்க்கிறாருங்க. यानी परमेश्वर देखते हैं कि लोगों की हृदय हर दिन वो इतनी बुरे हो जाता है. ஆனா அதன் மத்தியில இந்த தாவீதுடைய இருதயம் ரொம்ப விசேஷித்தமா இருக்கிறது. लेकिन उसके बीच में दाऊद का हृदय इतना वो अच्छा था, विशेष था. அது மனதுருக்கமுள்ள இருதயமா இருக்கிறது. वो इतना दयालु, दया से भरा हुआ था. அது தேவனுடைய சமூகத்துல உடைக்கிற இருதயமா वो இருக்கிறது. परमेश्वर की उपस्थिति में एकदम टूट पड़ता था. நறுகுண்ட இருதயமா இருக்கிறது. और परमेश्वर की उपस्थिति में वो बिल्कुल वो टूट पड़ता था. அவர் பாவம் செய்துவிட்டு எந்த ஒரு காரியத்தையும் மறைக்க முடியல. தன் இருதயத்தை முழுவதுமாய் கர்த்தருக்கு முன்பாக திறக்கிறாருங்க. उन्होंने पाप करने के बाद अपने हृदय को छुपा नहीं रखा, वरन वो परमेश्वर के सामने खुला खुला में खुला आया था. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இருதயம் எப்படி இருக்குதுங்க? आज हमारा हृदय कैसा है? இன்னும் எத்தையோ தீங்கான காரியங்கள் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்குது. और कितने ऐसे बुरे बातें हमारे दिल में हो जाता है. எத்தனையோ பழைய நாட்கள்ல பழைய வருடத்துக்கு முன்பாக சில காரியங்கள் சில பேச்சுகள் எல்லாம் இன்றைக்கு இருதயத்துல நம்ம அடைத்து வைத்திருக்கிறோமே. और पुराने ऐसे कोई बातें जो है हमारे हृदय में आज तक वो बंधा हुआ है. ஜனங்களை பார்க்கும்போது நம்ம இருதயம் துடிக்குதா? लोगों को देखते ही हमारा हृदय तुरंत तड़पता है क्या? இயேசுடைய இருதயம் மனதுருக்கமுள்ள இருதயம். यीशु मसीह का हृदय जो दयालु से भरा हुआ, दया से भरा हुआ था. நல்ல சமாரியன் இருதயத்தை போல இருந்துச்சு. यानी एक अच्छे सामरी के हृदय के जैसा. ஒரு நல்ல தகப்பனுடைய இருதயம் போல இருந்துச்சு. एक अच्छा पिता के जैसा था. அவர் மனதுருக்கமுள்ள ஒரு இருதயம் துடித்துக் கொண்டே இருக்கிறது. वो इतना दया था और दया से भरा हुआ था और हमेशा लोगों के लिए तड़पता था. அது அன்பினால் நிறைந்த இருதயங்க. वो प्यार से भरा हुआ है. அதுல எந்த பெருமை இல்ல, उसमें घमंड नहीं है, பொறாமை இல்ல, जल नहीं है, வஞ்சகம் இல்ல. और कोई भी ऐसे विरोध बातें नहीं है. அன்பினால் நிறைந்த இருதயம். केवल प्यार से भरा हुआ हृदय. ஹல்லேலூயா. हालेलुया. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். ऐसा हृदय को हम भी पाएं क्या? ஆமென். आमीन. இந்த இருதயத்தை கர்த்தருக்கு நம்ம திருப்பிக் கொள்வோம். इस हृदय को हम परमेश्वर की ओर मोड़ें. ஆமென். आमीन. சோ இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது दूसरा, தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கிறோம். दाऊद के जीवन को देखते हैं तो தாவீதுக்கு விரோதமா எழும்பின மிகப்பெரிய ஒரு சத்துரு என்னவென்றால் சவுல் தான். दाऊद के विरोध उठा था वो बड़ा शत्रु कौन था? वो साउल राजा था. ஆரம்பத்துல இருந்தே சவுல் தாவீதுக்கு பின்னாடியே இருக்கிறார். यानी शुरुआत से लेकर देखते हैं तो साउल राजा दाऊद को पीछा ही करता रहता था. தாவீது சுரமண்டலம் வாசிக்கிறதுக்கு வருகிறாரு. दाऊद जब अपने बिना बचाने के लिए आया था, எதுக்கு? क्या के लिए? சவுல் மேல் இருந்த பொல்லாத ஆவி நீங்குவதற்கு. साउल के ऊपर जो बुरी आत्मा थी उसे हटाने के लिए. ஆனா அந்த டைம்ல கூட ஈட்டினால தாவீதை கொலை பண்ணுவதற்கு சவுல் ராஜா முயற்சிக்கிறார். लेकिन उस वक्त भी क्या किया था? साउल राजा ने अपनी तीर से दाऊद को मार डालने के लिए कोशिश किया था. கோலியாத்தை தாவீது முறியடிக்கிறார். गोलियत से दाऊद ने विजय पाया. அதுக்கு பிறகு இன்னும் அவருடைய பொறாமை அதிகமாகிறது தாவீது மேல. उसके बाद और साउल राजा के अचल दाऊद के विरोध और बढ़ने लगा. இதனால தாவீது ஓடிட்டே இருக்கிறார் மனுஷன். इसीलिए दाऊद ने क्या करना पड़ा? अपने जीवन बचाने के लिए दौड़ते दौड़ते रहना पड़ा. ராஜா ஒரு ஆடு மேய்த்து தாவீதை துரத்தி கொண்டே இருக்கிறத நாம் பார்க்கிறோம். यानी एक राजा जो है भेड़ बकरी चलाने वाले एक व्यक्ति को पीछा करते हुए देख पाते हैं. ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில சில சமயத்துல நல்ல சான்ஸ் கிடைச்சது. साथ ही साथ दाऊद के लिए अपने विरोधी के विरोध कार्य करने के लिए अच्छा मौका भी मिला था. என்ன சான்ஸ்? क्या था? ஒரு தடவை பார்க்கிறோம். एक बार हम देख पाते हैं சவுலும் அவருடைய வீரர்களும் நல்லா தூங்கி கொண்டிருக்கிறார்கள். साउल और उसके साथी लोग अच्छे से नींद में थे. அந்த இடத்துல தாவீது வருகிறாரு. वहां पर दाऊद आया. அப்ப தாவீது கூட இருந்த மனுஷன் சொல்றாரு, तब दाऊद के साथ था वो व्यक्ति कहता है, இது நல்ல ஒரு வாய்ப்பு கர்த்தர் கொடுத்திருக்காரு. आपके लिए प्रभु ने बहुत ही अच्छा मौका दिया है. உன் சத்ருவாகிய இந்த சவுல நீ என்ன செய்யலாம்? ஒரே போடலாம்ங்கறான். तेरे शत्रु इस साउल को अभी एक ही बार में आप मार सकते हो. எடுத்து வாசிப்போம். आइए पढ़ें. 1 சாமுவேல் 26வது அதிகாரம் पहला शामिल 26 अध्याय 7ஆம் வசனத்துல 7वीं आयत से, அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். सो दाऊद और अबीसाउ रातों रात उन लोगों के पास गए और क्या देखते हैं कि साउल गाड़ियों की आड़ में पड़ा सो रहा था. 8ஆம் வசனத்துல 8वीं आयत में, அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது நான் அவனை ஈட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்திலே உருவ குத்துட்டுமா என்று கேட்கிறாரு. तब अबीसाउ ने दाऊद से कहा, परमेश्वर ने आज तेरे शत्रु को तेरे हाथ में कर दिया है, इसीलिए अब मैं उसको एक बार ऐसा मारूं कि भाला उसे बेदा हुआ भूमि में घुस जाए.
ஆனா தாவீது சொல்றாரு, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவதன் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னார். दाऊद ने अभिषेक से कहा, उसे नाश न कर, क्योंकि यहोवा के अभिषेकित पर हाथ चलाकर कौन निर्दोष ठहर सकता है। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, தாவீதுக்கு இருந்த அந்த அந்த இருதயத்தை பாருங்களேன். देखिएगा दाऊद का हृदय को देखिए। ஒருத்தன் சொல்றான் இது நல்ல சான்ஸ்னுங்கறான். अभिषेक कहता है कि ये अच्छा मौका है। இத்தனை வருஷமா உன்னை துரத்திட்டே வருகிறான், இப்ப பாரு உனக்கு முன்னாடி இருக்கான், தூங்கிட்டு இருக்கான், ஒரே போடலாமான்னு கேக்குறான். इतने सालों से तुझे पीछा करता था, देखो अभी वो सो पड़ा है, तो इसको एक ही बार ऐसा ही बाला सा मार दो करके। பட் தாவீது என்ன சொல்றாரு? लेकिन दाऊद ने क्या कहा? கர்த்தர் அபிஷேகம் பண்ணிக்கிறவன் மேல நான் என் கையை போட மாட்டேன். यहोवा के अभिषेकित पर मैं हाथ नहीं चला सकता। ஹல்லேலூயா. हालेलुया। ஆல்ரெடி கர்த்தருடைய ஆவி அவன் மேல இருந்து போயிருச்சு தான். पहले से ही परमेश्वर की आत्मा सबूल से हट गया था பொல்லாத ஆவி வேற வந்துருச்சு. और पूरे आत्मा भी उसके पास आ पहुंचा। ஆனா ஒரு நாள் கர்த்தர் அபிஷேகம் பண்ணது உண்மைதானே? एक दिन लेकिन परमेश्वर ने अभिषेकित किया, ये तो सच था। அதை தாவீது மறக்கவே இல்லைங்க. इन बातों को दाऊद ने नहीं बोला। எவ்வளவு பெரிய சத்துருவா இருந்தாலும் और जितने भी बड़ा शत्रु क्यों ना हो, நான் கையை வைக்க மாட்டேன், अपने हाथ नहीं रखूंगा, நான் சண்டை போட மாட்டேன், मैं उसके विरोध नहीं लड़ाई நான் करूंगा, வாக்குவாதம் பண்ண மாட்டேன், मैं उनके विरोध नहीं बोलूंगा, நான் எரிச்சல் அடைய மாட்டேன், मैं उनके विरुद्ध छल नहीं करूंगा, நான் இடத்துல कुற்றம் கண்டுபிடிக்க மாட்டேன். उनके पास मैं कुछ दंड को नहीं पाऊंगा। கர்த்தர் பார்த்துக் கொள்வார். यहोवा संभालेंगे। ஆமென். आमीन। இதுதான் ஒவ்வொரு விசுவாசிக்கு இன்னைக்கு வேண்டிய ஒரு காரியம். यही बातें आज हर एक विश्वासी के लिए होना चाहिए। அவன் சொல்றான், वो कहता है, நல்ல ஒரு காரியம் சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்றான். अभिषेक कहता है, देखो कितना अच्छा मौका मिला, தேவன் உம்முடைய சத்துருவை உன் கையில எனக்கு ஒப்பு கொடுத்துக்கிறாரா? यहोवा ही तेरी शत्रु को तेरे हाथों में आज सौंप दिया। தேவன் பேரில தான் வராங்க, यानी यहोवा के नाम से ही आ रहे हैं। ஆனா தாவீது ரொம்ப கிளியரா இருக்கிறார் இந்த लेकिन காரியத்தை. दाऊद ने इन बातों से बहुत ही सावधान और सफाई रहा। என் கையை நான் போட மாட்டேன். मैं अपने हाथ से नहीं मारूंगा। ஆமென். आमीन। என் கையை நான் யாருக்கு விரோதமா நீட்ட மாட்டேன். मैं अपने हाथों को किसी और के विरोध नहीं ஏனென்றால் என் बढ़ाऊंगा। கை சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. क्योंकि मेरा हाथ जो है क्रूस पर मारा गया है। ஆமென். आमीन। கர்த்தருடைய கரம் பார்த்துக்கொள்ளும். यहोवा का हाथ ही उसे संभालेगा। ஆமென். आमीन। சோ இன்னைக்கு நம்மளுக்கு விரோதிக்கிறவங்க சத்துருக்கள் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, உண்மைதான். आज हमारे विरोध करने वाले कितने शत्रु होते हैं। அவங்ககிட்ட போய் உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. उनके पास जाकर अपनी शक्ति को आप वेस्ट मत करिए। உங்க அபிஷேகம் ரொம்ப முக்கியங்க. आपका अभिषेक बहुत ही मुख्य है। கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. परमेश्वर आपके साथ है। கர்த்தர் பார்த்துக்கொள்வார். यहोवा संभालेंगे। கர்த்தர் பார்த்துக்கொள்வார். यहोवा संभालेंगे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। மூன்றாவதாக ஒரு காரியம், तीसरा, இந்த சவுல் ஒரு நாள் மரிக்கிறாருங்க. ये सबूल एक दिन मर गए थे। அவருடைய மரணம் ரொம்ப ஒரு சோகமான ஒரு காரியம் தான். उसका मृत्यु बहुत ही एक दुखी की बात है। இந்த விஷயம் தாவீதுக்கு வருகிறது. ये बात जब दाऊद को पता चला, தாவீது கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமானார்னு நினைக்கிறீங்களா? जब इस बातों को दाऊद ने सुना, यानी साउल की मृत्यु को दाऊद ने बहुत ही आनंदित मनाया क्या? இல்லவே இல்ல. नहीं। எடுத்து வாசிப்போம். आइए पढ़े 2 சாமுவேல் 1 அதிகாரம். दूसरा सामुएल पहला अध्याय। இந்த செத்து போன விஷயத்தை ஒரு வாலிபன் எடுத்து வந்து தாவீதுக்கு சொல்லுகிறான். यानी जब साउल की मृत्यु के बारे में एक व्यक्ति ने आकर दाऊद को बताया था, தாவீதும் அவருடைய குமாரனாகிய யோனத்தானும் எல்லாரும் மரித்து போயிட்டார்கள். यानी वो इस तरह बता रहा था, साउल और उसका पुत्र योनातान भी मारे गए हैं। அந்த விஷயத்தை சொன்ன உடனே தாவீது கேட்கிறான், நீ யாரு, நீ எங்க இருந்து வந்த, உனக்கு எப்படி தெரியும், எல்லா விஷயத்தையும் அவன் கேட்கறான். तुरंत दाऊद ने उस जवान से पूछने लगा, ये समाचार तुझे कैसा पता चला, तू कहां से आ रहा है, तू कैसा जानता है करके वो पूछने लगा। இந்த விஷயம் கேட்ட உடனே 11வது வசனத்தை வாசிக்கிறோம். 1 அதிகாரம் 11வது வசனத்துல, और पहला अध्याय दूसरा सामुएल की 11वीं आयत में हम पढ़ते हैं, அப்பொழுது தாவீதும் அவர் இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, तब दाऊद ने अपने कपड़े पकड़कर फाड़े और जितने पुरुष उसके संग थे उन्होंने भी वैसे ही किया। 12வது வசனத்துல புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாய் இருந்தார்கள். और 12वीं आयत में लिखा है, उन्होंने छाती पीटने और रोने लगे और सांझ तक कुछ न खाया। அதுக்கப்புறம் அந்த மனுஷன் வந்தானே, வாலிபன் யாருன்னு விசாரிக்கிறாங்க. उसके बाद वो जवान जो इस खबर बताया था उसके बारे में पूछने लगा था। அவன் அமலேக்கன் என்று சொன்ன உடனே, तब वो बता रहा था, मैं एक अमलेकी हूँ, கர்த்தர் அபிஷேகம் பண்ணவரனை நான் கொன்று எப்படிடா போட்டான்னு சொல்லிட்டு அவனையும் ஒன்றுமில்லாமல் ஆக்குறார்கள். तुरंत दाऊद ने उससे कहा, तू यहोवा के अभिषेकित को नाश करने के लिए हाथ बढ़ाने से क्यों नहीं डरा करके उसे मार डाला। ஹalleluya. हालेलुया। இங்க ஒரு கடுகு அளவு கூட ஒரு சந்தோஷம் இல்ல தாவீதுக்கு. यानी यहाँ पर
जरा सा भी कुछ आनंद खुशी दाऊद के लिए नहीं रहा। தாவீது புலம்பி அழுகுறாங்க. दाऊद ने मारपीट छाती पीट कर रोने लगा। எங்க தாவீத ராஜாவா இருக்கும்படி அபிஷேகித்தாரு கர்த்தர். परमेश्वर ने दाऊद को राजा के रूप में अभिषेकित किया। அடுத்த நாளே போய் ஏய் கர்த்தரனை அபிஷேகித்தா நான் தான் ராஜா அப்படினா தாவீது ஒன்னும் சீனே விடலங்க. अगला दिन ही दाऊद जाकर है मैं ही राजा हूँ, परमेश्वर ने मुझे अभिषेकित किया, ऐसा नहीं कहा। எத்தனையோ வருடங்கள் பொறுமையா இருக்கிறாரு. इतने सालों के लिए उन्होंने इंतजार रहा, காத்து இருக்கிறாரு. वो इंतजार रहा। இப்படிப்பட்ட நேரத்துல தான் இந்த சவுல் ராஜா இறந்துட்டார் நியூஸ் வந்துடுச்சு. ऐसे समय पर ही जब साउल राजा की मृत्यु के बारे में खबर सुनाई पड़ा, உடனே நான் அடுத்த ராஜா அப்படிலாம் அனௌன்ஸ் பண்ணலங்க. तुरंत दाऊद ने ये नहीं किया कि मैं ही अगला राजा हूँ करके। இந்த இறந்த செய்தியே அவனால தாங்க முடியல. நான் यानी பாருங்க साउल की मृत्यु को भी वो सह नहीं पाया। ஒரு சத்துரு விழுந்துட்டான் அப்படின்னு அவன் மகிழ சந்தோஷமா இருக்கல, அதுக்காக அழுது புலம்பி உபவாசிக்கிறான். அதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. अपने शत्रु मर गया करके उन्होंने अनंत नहीं मनाया, खुशियां नहीं मनाया, वरन उन्होंने रोने लगा, यहाँ तक कि उपवास भी यानी कुछ खाया भी नहीं रहा। நல்லா கவனிங்க. ध्यान से सुनिए, சத்துரு மரிக்கணும்னு உபவாசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. कई ऐसे लोगों को हम देख पाते हैं अपना शत्रु मरना है करके उपवास करते हैं அழுகுறாங்க புலம்புறவங்களா இருக்கிறாங்க. और वो रोते हैं मार पीटते हैं। ஆனா இவன் लेकिन ये जो है சத்துரு இறந்து போயிட்டானேன்னு சொல்லி அழுதுட்டு புலம்புறவங்களா இருக்கிறாங்க. शत्रु मर गया करके रोने लगता है, சத்துருக்களை சிநேகிக்கிற ஒரு மனுஷன். यानी अपने शत्रुओं से प्रेम करता है। ஹல்லேலூயா. हालेलुया। அவன் இறந்து போனோன்னு சவுலுடைய குடும்பத்தார் யாராவது இருக்கிறாங்களா என்று சொல்லி தேடி 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 உதவி செய்கிறார். जैसे अपने शत्रु सबुल की मृत्यु के बाद दाऊद ने क्या किया, उन परिवार में कोई है क्या करके उनको ढूंढ ढूंढ कर मदद करने लगा। சவுலுடைய வேலைக்காரரை கூப்பிட்டு யாரெல்லாம் மீதி அவங்க ஃபேமிலியில் யாராவது இருக்கிறாங்களா என்று சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் முயற்சிக்கிறார். और सबुल के परिवार में कोई भी अभी जिंदा है क्या करके उन्होंने पूछने लगा। கடைசியில ஒருத்தனை கண்டுபிடிக்கிறாங்க. अंतिम में एक व्यक्ति को उन्होंने पाया, யோனத்தானுடைய பையன் ஒருத்தனை கண்டுபிடிக்கிறாங்க. जोनातान की बेटा को पाया है। அவனையும் கொண்டு வந்து தன் டேபிள்ல அவனோட கூட பந்தியில உட்கார வைக்கிறாரு தாவீது. दाऊद ने क्या किया, योनातान को ले आकर अपने मेज पर उनको भी बिठाया है। அப்படின்னா தாவீதுடைய இதயத்துல எந்த ஒரு கசப்பே இல்ல. यानी इसका मतलब दाऊद के हृदय में कोई भी ऐसे कड़वाहट नहीं रहा। எப்பவே அவர் மன்னிக்கிற சுபாவம் நிறைந்த ஒரு இதயங்க. यानी उसका हृदय जो है क्षमा से भरा हुआ, यानी दूसरों की क्षमा करने में वो आगे रहता था। இதுதான் கர்த்தர் பார்க்கறாரு. यही बातों को परमेश्वर देखते हैं। இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய இதயத்தை பார்க்கறாரு. आज भी प्रभु हमारे हृदय को देखते हैं। எல்லா அளவு கூட எனக்கு கசப்பு இல்லங்க. धारा सा भी हमारे अंदर कड़वाहट नहीं रहना है। மன்னிக்கிற சுபாவம் இருக்கா? हमें क्षमा करने की स्वभाव है। சத்துரு விழுந்து போகும்போது நான் சந்தோஷமா இல்ல, நான் அவனுக்காக கூட இருப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வேணும். जब शत्रु गिर जाता है उनके विरोध हम खुशियां मनाते हैं या उनके साथ हम सहायता करते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஏற்ற நேரத்துல கர்த்தர் உயர்த்துவார், ராஜா வாக்குவார் நிச்சயம். उचित समय पर प्रभु आपको ऊंचा करेंगे, राजा बनाएंगे। ஆமென். आमीन। நாலாவதாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். चौथा एक बातों को देखें, தாவீதுடைய லைஃப்ல நீங்க பார்க்கும்போது ஈவன் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட கர்த்தரத்துல போய் என்கொயரி பண்ணுவாருங்க. अगर दाऊद के जीवन को देखते हैं तो छोटी सी बातों के लिए भी दाऊद क्या करता था, परमेश्वर के पास जाकर पूछताछ करता था। இந்த சவுல் ராஜா இறந்துட்டாரு. साउल राजा की मृत्यु हो गई। உடனே தாவீது போய் நான் தான் நெக்ஸ்ட் கிங் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி சிங்காசனத்துல உட்காரல. तुरंत दाऊद जाकर मैं ही अगला राजा हूं करके सबके लिए घोषणा कर कर सिंहासन पर नहीं बैठा। இவர் இன்னும் நம்ம தாவீது வனாந்தரத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. अब भी दाऊद जो है जंगलों में घूमता था, ஆமா, அரண்மனைக்கு போகல. राजमहल पर नहीं गया। ஆனா இப்ப ஆண்டவர்ட்ட ஜெபிக்கிறாருங்க. लेकिन अब प्रभु से उन्होंने प्रार्थना करी। 2 சாமுவேல் 2 அதிகாரத்துல दूसरा सामुएल दूसरा अध्याय में 1 வசனத்துல வாசிக்கிறேன். पहला आयत में पढ़ते हैं, பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரிக்கிறார். इसके बाद दाऊद ने यहोवा से पूछा कि क्या मैं यहूदा के किसी नगर में जाऊं? यहोवा ने उससे कहा हाँ जा। ஹல்லேலூயா. हालेलुया। எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பாருங்களேன். वो कैसे प्रार्थना करके देखिए। ஆமா, இவன் தான் அடுத்த கிங், கண்டிப்பா இவன் தான் ஆகணும். यानी दाऊद को ही अगला राजा बनना चाहिए। ஆனாலும் கர்த்தரை விசாரிக்கிறாரு. लेकिन उन्होंने प्रभु से पूछताछ किया, ஆண்டவரே நான் போய் அங்க தங்கலாமா இருக்கலாமா क्या விசிட் प्रभु பண்ணலாமா? मैं वहां जा सकता हूँ? ஆமென். आमीन। இதெல்லாம் கர்த்தர் சில சில விஷயத்தை கூட கர்த்தர் உற்று பார்க்கறான்னு நினைக்கிறேன். यानी इस छोटी से छोटी बातों को भी परमेश्वर वो देखते हैं गौर से। வனாந்திரத்திலிருந்து ஈவன் சிட்டிக்கு போறது கூட கர்த்தருடைய சித்தமான்னு இவன் கேக்குறான் பாருங்களேன். यानी जंगल में से शहर में जाने के लिए क्या ये परमेश्वर की इच्छा है करके वो पूछताछ कर रहा है। ஆண்டவர் சொல்றார் நீ போப்பான்ங்கறாரு. प्रभु ने कहा तो जा। தாவீது
எவ்விடத்துக்கு போலான்னு திருப்பி கேட்கிறார். फिर दाऊद ने पूछा प्रभु से कौन सी किस नगर में जाना है। அப்ப அவர் அட்ரஸோட சொல்றார் எப்ரோனுக்கு போயின்றார். तब परमेश्वर ने बताया कि हेब्रोन में जा। ஆமென். आमेन। அப்ப கர்த்தருடைய சித்தத்தை கேட்டு கேட்டு செய்யற மனுஷன் தான் தாவீது. यानी इसका मतलब जो है परमेश्वर की इच्छा क्या है करके वो पूछ पूछ कर ही करता था। இதுதான் கர்த்தர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். यही बातों को आज प्रभु भी हमसे चाहते हैं। ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கு மட்டும் கர்த்தர்ட்ட கேட்கறதல்ல, ஈவன் சின்ன விஷயத்துக்கு கூட கர்த்தர்ட்ட கேட்க அறிந்து கொள்ளணும். ऐसा नहीं कि कुछ बड़ी बात होती है उसके लिए हमें प्रभु से पूछना है, छोटी बातों के लिए नहीं, ऐसा नहीं है। பெலிஸ்தர்லாம் வந்து நிக்கிறாங்க. सारे फलिस्ती आकर खड़े थे। 5ஆம் அதிகாரத்துல 5वें अध्याय दूसरा सामुएल का 19ஆம் வசனத்துல 19वें आयत में பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். दाऊद यहाँ पर क्या कहता था, यहोवा से पूछा क्या मैं फलिस्तियों पर चढ़ाई करूं, क्या तू उन्हें मेरे हाथ कर देगा। கர்த்தர் சொல்றாரு, போ, பெலிஸ்தர் உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீது यहोवा சொல்றார். ने दाऊद से कहा चढ़ाई कर क्योंकि मैं निश्चय फलिस्तियों को तेरे हाथ कर दूंगा। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। எல்லா காரியத்தையும் கேட்டு 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 செய்யற மனுஷன். यानी हर बातों को, सारी बातों को पूछ पूछ कर परमेश्वर से पूछ कर करने वाला व्यक्ति था दाऊद। தாவீதுடைய முழு அந்த ரிமோட், அந்த கண்ட்ரோல் எல்லாம் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறதை தாவீது பார்த்துக்கிட்டான். यानी दाऊद को पता था अपना सारा रिमोट कंट्रोल यहोवा के हाथों में है। ஆமென். आमीन। இயேசு அதான் சொல்வார் தன்னுடைய பிரசங்கத்துல, यीशु मसीह यही बताते हैं अपने प्रचार में, நான் என் பிதாவின் சித்தத்தை தான் செய்ய வந்திருக்கிறேன். मैं अपने पिता की इच्छा को ही पूरा करने के लिए आया हूँ। அதனால தான் புதிய ஏற்பாட்டுடைய சவுல்ல கர்த்தர் அந்த வெளிச்சம் வந்து தொடும்போது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் அப்படி ஒரு கேள்வி கேட்கறான். ஃபர்ஸ்ட் கேள்வி. इसीलिए जब नया नियम के सவுल को प्रभु ने छुआ था तो उन्होंने तुरंत ये सवाल किया, प्रभु मैं क्या करना तेरी इच्छा है करके। ஆமென். आमीन। கர்த்தருடைய சித்தத்தை செய்யத்தான் இன்னைக்கு நம்முடைய முழு நோக்கமா இருக்கட்டும். आज हमारी पूरा मन जो है यहोवा की इच्छा को पूरा करने में ही होनी चाहिए। உங்க ஊழியத்துல, உங்க குடும்பத்துல, உங்க வேலையில, உங்க பிசினஸ்ல, படிப்புல, உங்களுடைய எல்லா காரியத்திலையும் ஆண்டவரே சித்தத்தை கேளுங்க, அவருடைய டைரக்ஷனை கேளுங்க, அவருடைய உதவியை கேளுங்க, எங்க போகலாம், என்ன செய்யலாம், எல்லாவற்றையும் கர்த்தர் தெளிவாய் நடத்துவார், பேசுவார். आपकी सेवकाई में, आपकी नौकरी में, आपकी पढ़ाई में, आपके भविष्य में, आपकी परिवार के लिए, आपके बच्चों के लिए, आपके पति के लिए, पत्नियों के लिए, हर बातों के लिए परमेश्वर की इच्छा क्या है करके जब हम पूछेंगे जरूर परमेश्वर हमें बताएंगे। ஆமென். आमीन। ஐந்தாவது பார்க்கும்போது 5वीं बात है, தாவீது நல்லா ஆராதிக்கிற ஒரு மனுஷன். दाऊद एक अच्छा आराधक था। கர்த்தர் பார்க்கிறாரு கைதை. परमेश्वर ने इसे देखा। இவன் அவன் வனாந்திரத்துல இருந்தாலும் ஆராதிக்கிறான். यदि वो वनांतर में जंगल में है तो आराधना करता था, ராஜாவானாலும் ஆராதிக்கிறான். यदि राजा बन गया तब भी आराधना करता था। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இடத்திலும் நாம் ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். यानी हर परिस्थिति में, हर स्थानों में हमें आराधना करना सीखना है। அதனால தான் இவன் சுரமண்டல வாசிப்பதுல தேர்ச்சி அடைந்த மனிதன் என்று வேதவசனம் போடப்பட்டது. इसलिए इन्होंने जो बजाने में बहुत ही ये सामर्थ्यता करके वचन में लिखा है। ரொம்ப ஆச்சரியமா ये இருக்குதுங்க. बहुत ही आश्चर्य की बात है। இவன் இருந்தது வனாந்தரம்னாலும் जहाँ रहता था वो तो जंगल था, ஆனாலும் சுரமண்டலம் வாசிக்கிறதுல தேர்ச்சி அடைந்தவனா இருக்கிறான். लेकिन वो बीना बजाने में तो बहुत ही सामर्थ्य था। அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார் இன்னைக்கு. यानी ऐसा अनुग्रह को परमेश्वर ने दिया है। ஆமென். आमीन। உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிறார்கள். जब परमेश्वर की वाचा की उस तंबू को लेकर आ रहे थे, 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துல दूसरा सामुएल 6ठे अध्याय में 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 14 आयत को पढ़ते हैं। தாவீது சணநூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். यानी जब परमेश्वर की संदूक को लेकर आ रहे थे तब यहाँ पर लिखा है, दाऊद सनी का एबोत कमर में कसे हुए यहोवा के सम्मुख तन मन से नाचता रहा। பல வருடம் கழித்து உடன்படிக்கை பெட்டி திரும்பி ரிட்டர்ன் வருகிறது எருசலேமுக்கு. यानी कई सालों के बाद परमेश्वर का संदूक जो है वापस आ रही है यरूशलेम में। சோ அதனால தாங்கிக் கொள்ள முடியல. यानी वो इतनी आनंद से भर गया था। அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறார் பாருங்களேன். वो किस तरह उसे प्रकट किया है अपने आनंद को, தன் முழு பலத்தோடு अपने तन मन से கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். यहोवा के सामने सम्मुख नाचता रहा। அதாவது கர்த்தருக்கு முன்பாக நான் ஒரு ராஜா என்கிற ஒரு கெட்டப்ல வரலங்க. यानी यहोवा के सामने उन्होंने मैं एक राजा हूं करके ऐसा नहीं आया। ராஜா போஸ்ட், பதவி, அந்தஸ்து, ஆஸ்தி எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு அவன்
வந்து நடனம் ஆடுகிறதை நான் பார்க்க यानी अपने पदवी अपनी सारे धन दौलत सब कुछ दूर कर कर परमेश्वर के उपस्थिति में उन्होंने नाचने लगा। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஈவன் மீகால் அங்க ஜன்னல் வழியா பார்க்கிற நடம் பண்ணுகிறதை அவன் இருதயத்தில் அவமதிக்கிறான். यानी मीका जो है साउल की बेटी उसे देखकर उन्होंने अपमान किया दाऊद को, ஆனா அதெல்லாம் இவன் கவலைப்படல. इन्होंने इसके प्रति कोई चिंता नहीं की। ஆராதிக்கிறதுக்கு யாரும் கவலைப்படக்கூடாது. आराधना करने के लिए हमें कोई चिंता नहीं करना चाहिए, कोई लज्जा नहीं होना चाहिए, ஆராதிக்கிறதுக்கு நம்ம வெட்கப்படக்கூடாது. कोई लज्जित नहीं होनी चाहिए। நம்ம முழு பலத்தை உலகத்துக்கு நம்ம செலவு பண்றோமே, अपने तन मन से हम संसारिक बातों को खर्च करते हैं, ஆராதனையில செலவு பண்ணுங்க. हमें आराधना में खर्च करनी चाहिए। முழங்கால் படிக்கிறது இல்லையோ, हम घुटने टेकने में, அவனுடைய சமுத்திர நிக்கிறது இல்லையோ, परमेश्वर की उपस्थिति में खड़े रहने में, கரங்களை உயர்த்துறது இல்லையோ, हाथों को उठाने में நடனம் ஆடுகிறது இல்லையோ, और नाचने में ஒரு நாளும் சோர்ந்து போக கூடாது. हम कभी भी हमें लज्जित नहीं होना चाहिए, निराश नहीं होना चाहिए। ஆராதனையின் வீரனாய் இருக்கிறான். हम आराधना का सूरवीर होना चाहिए। ஹalleluya हालेलुया। அதனால தான் அவன் எழுதின ஒவ்வொரு சங்கீதமும் இன்றைக்கும் பாடலாய் பாடிக்கொண்டிருக்கிறோம். इसलिए उनके हर एक भजन को आज भी हम एक गीतों के द्वारा हम गाते हैं। அவன் மேல இருந்தது அந்த ஆராதனை அபிஷேகம் இருந்துச்சு. उनके ऊपर वो आराधना का अभिषेक था। அதனால அவன் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு அந்த வார்த்தைகளும் அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகளாய் பாடலாய் இன்றைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்க முடியும். इसलिए उनके मुंह से निकलता है हर एक शब्द जो है अभिषेक से भरा हुआ शब्दें निकली। சோ ஆராதனை நம்ம முழு பலத்தோடு ஆராதிக்கணும். यानी आराधना में हमें पूरे बल से आराधना करनी चाहिए, முழு இருதயத்தோடு ஆராதிக்கணும், पूरे मन से आराधना करना முழு चाहिए, ஆத்மாவோடு ஆராதிக்கணும், और पूरे तन से प्राण से हमें आत्मा முழு சிந்தையோடு आराधना करना ஆராதிக்கணும். चाहिए, हमारे पूरे सोचों से आराधना करना चाहिए। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। அது மாத்திரமல்ல, கடைசியாக इतना ही नहीं, अंतिम में அவருடைய இருதயம் கொடுக்கிற இருதயமா இருந்துச்சு. दाऊद का हृदय था देने वाला हृदय था। ஆமென். आमीन। அவனுக்கு தேவனுக்கு ஏற்ற ஒரு ஆலயத்தை கட்டணும் ரொம்ப ஆசைங்க. दाऊद को बहुत ही इच्छा था कि परमेश्वर के लिए एक भवन बनाना, ஆனா கர்த்தர் அதுக்கு அனுமதி கொடுக்கல. लेकिन परमेश्वर ने उसके लिए अनुमति तो नहीं दिया। கர்த்தர் சொல்லிட்டாரு கிளியரா, நீ இல்லப்பா உன் பையன் தான்ப்பா கட்டுவான்ட்டாரு. परमेश्वर ने सफाई से बोल दिया कि तू नहीं बनेगा, तेरा बेटा ही बनेगा உடனே करके। தாவீதோடு சரி கோச்சிக்கிட்டு சரி என் பையன் கட்டுவானா பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகல. तुरंत दाऊद ने ये नहीं सोचा, उन्होंने गुस्सा नहीं किया, अरे मेरे बेटा तो कर लेगा करके, ऐसा नहीं गया। என் பையன் கட்டினாலும் அதுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் தாவீது ரெடி பண்ணி அவனுக்கு கொடுக்கறத நான் பார்க்க முடிகிறது. लेकिन दाऊद ने क्या किया, वो परमेश्वर के भवन बनाने के लिए जो भी जरूरतें हैं सारे आवश्यकताओं को उन्होंने तैयार कर कर रखा था। ஆமென். आमीन। எடுத்து வாசிப்போம். आइए पढ़े 1 நாளாகமம் पहला इतिहास 29வது அதிகாரம் 29वीं अध्याय 14ஆம் வசனம் வாசிப்போம். 14 आयत को पढ़ते हैं। இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உம்முடைய கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். मैं क्या हूँ और मेरी प्रजा क्या है कि हमको इस रीति से अपनी इच्छा से तुझे भेंट देने की शक्ति मिले। तुझी से तो सब कुछ मिलता है और हमने तेरे हाथ से पाकर तुझे दिया है। அல்லேலூயா. हालेलुया। 17ஆம் வசனத்துல, என் தேவனே நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன், இவரெல்லாம் நான் உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். और 17वीं आयत में कहता है कि और हे मेरे परमेश्वर, मैं जानता हूँ कि तू मन को जांचता है और सीधाई से प्रसन्न रहता है। मैंने तो ये सब कुछ मन की सीधाई और अपनी इच्छा से दिया है और अब मैं आनंदित से देखा है करके वो कहता है। மனப்பூர்வமாய் கொடுக்கிற ஒரு மனுஷன், यानी सीधाई और अपनी इच्छा से देने वाला व्यक्ति है, ஒரு இருதயத்திலிருந்து கொடுக்கிற மனுஷன். यानी अपने मन से देने वाला व्यक्ति है। அல்லேலூயா. हालेलुया। யாருக்கு? किसके लिए? परमेश्वर அவருடைய ராஜ்யத்திற்கு, परमेश्वर के राज्य के தேவ लिए, ஆலயத்திற்கு, परमेश्वर के भवन के அவருடைய लिए, ஊழியத்திற்கு परमेश्वर की सेवकाई के लिए கொடுக்கிற மனுஷன். वो देने वाला ஏன்னா व्यक्ति। தாவீதுக்கு நல்லா தெரியும், क्योंकि दाऊद अच्छे से जानता था என் கையில ஒண்ணுமே இல்லை நான் வர்றப்ப, मेरे हाथों में कुछ नहीं रहा ஆனா இது எல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு. जब मैं राजपथ में आया, लेकिन ये सारे कुछ परमेश्वर ने ही दिया। ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ऐश्वर्य और आदर यहोवा की ओर से ही मिलता है। ஆமென். आमीन। நம்ம மரிக்க போகும்போது ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. जब हम मरेंगे तो तभी कुछ भी नहीं ले पाए जा सकते हैं।
எல்லாத்தையும் நான் மனப்பூர்வமாய் கொடுக்கிறேன். सब कुछ हम अपने मन से तन से देते हैं, ஆசையாய் கொடுக்கிறேன். यानी एक इच्छा से, एक प्यार से देते हैं, சந்தோஷமாய் கொடுக்கிறேன். आनंद से। ஒரு பெரிய லிஸ்ட் ஏற்படுத்தி அவர் கொடுக்கிறாருங்க. यानी एक बहुत बड़ा एक सूची पत्र बनाकर वो देने लगा। ஆமென். आमीन। இது மாத்திரம் இல்ல, நிறைய காரியத்தை தாவீதை பத்தி நான் பார்க்கலாம், கொடுக்கிறது இல்ல. इतना ही नहीं और कई ऐसे बातों में देख पाते हैं वो कैसा देने वाला व्यक्ति करके। அதனால தான் ஆரம்பத்துல பார்க்கும்போது தாவீதோட கூட ஒரு 600 பேர் யாரெல்லாம் வந்து சேர்ந்தாங்கன்னா கடன்பட்டவர்கள், திக்கற்றவர்கள், ஒண்ணுமில்லாதவங்க, நசுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவங்க, இப்படி தான் வந்து சேர்றாங்க. इसीलिए शुरुआत में जब देखते हैं दाऊद के साथ जो लोग आकर मिले थे, उसके साथ ही वे सारे कौन थे? वे सारे कर्जदार थे और दुखित थे और टूटे पड़े थे, पीसे हुए लोग थे मन के, ऐसे लोग उनके साथ रहते थे। அப்ப இவங்களெல்லாம் தாவீது அழகா சப்போர்ட் பண்ணி நம்ம வழிநடத்திருக்காரு இல்லையா? इन सारे लोगों को दाऊद ने क्या किया? जरूर उनके सारे आवश्यकताओं को पूरा कर कर उन्हें अगुवाई किया था। அப்ப தாவீது கொடுக்கறது மனுஷனால தான் இந்த மனுஷங்கள்லாம் அங்க வந்து சேர்ந்திருக்காங்க. दाऊद ने देने वाला व्यक्ति, तभी तो लोग उनके पास आकर मिले। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இதயத்துல கொடுக்கிறதுக்கு நம்ம உற்சாகமா இருக்கணும். यानी अपने हृदय में देने के लिए हमें बहुत ही उत्साहित होना आवश्यकता சோ है। இதெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பனையா நான் பார்க்க முடியுங்க. इन सारी बातों को हम यीशु मसीह के समानता में देख सकते हैं। ஆனா தான் தாவீதின் குமாரனாகிய இயேசு என்ற நேம் வந்தது. इसीलिए दाऊद का संतान यीशु करके नाम आया है। ஆனா தான் தாவீது தேவனுடைய இதயத்திற்கு ஏற்றவனாய் மாறிட்டாங்க. इसीलिए दाऊद ने परमेश्वर की मन की इच्छा के अनुसार चलने वाला बन गया है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. சோ हालेलुया। நாமும் கர்த்தருடைய இதயத்திற்கு ஏற்றவனாய், பிரியமானவனாய், உகந்தவனாய் மாறுவதற்கு நாம் முயற்சி செய்யணும். इसलिए हमें भी परमेश्वर के हृदय को, मन की इच्छा के अनुसार चलने वाले व्यक्ति हमें भी बनना चाहिए, होना चाहिए। தாவீதுடைய இதயம் நொறுங்குண்டதுமாய் காணப்படுகிறது. दाऊद का हृदय जो है टूटा हुआ था, पिसा हुआ था। தேவன் அபிஷேகப்பட்டவன் மேல என் கையை போட மாட்டேன்னு தாவீது உறுதியா இருக்கிறான். और दाऊद ने इतना दृढ़ता से बना रहा, जो परमेश्वर यहोवा की ओर से अभिषेकित हुआ व्यक्ति के कैसे मैं नाश करूं। தாவீதுடைய சத்துருக்கள் மரித்தாங்க, அதை குறித்து அவன் சந்தோஷமா இருக்கலாம், அதுக்காக அவன் உபவாசிக்கிறான். दाऊद के शत्रु मर गए थे, लेकिन दाऊद ने अनंत नहीं मनाई, वरन उनके लिए उन्होंने कुछ खाया पिया भी नहीं, रोते रहा। தாவீது சின்ன சின்ன காரியத்தை கூட கத்தட்ட அவன் விசாரிக்கிறத நாம் வாசிக்க முடியும். और दाऊद ने छोटे मोटे बातों के लिए भी परमेश्वर से हमेशा पूछताछ किया करता था। முழு பலத்தோட தேவனுக்கு முன்பாக அவன் ஆராதிக்கிற और மனுஷன். तन मन से उन्होंने परमेश्वर के सामने वो नाचता था, आराधना किया करता था। தேவனுக்காக மனப்பூர்வமாய் கொடுக்கிற மனுஷன். और परमेश्वर के लिए अपने सारे शक्ति से उन्होंने देने वाला, उत्साहित से देने वाला व्यक्ति था। ஆமென். आमीन। தேவனுடைய இதயத்துல இடம் பெற்ற மனுஷன். परमेश्वर की हृदय में उन्होंने जगह पा लिया। சோ தாவீது கருணை அதே கிருபையை கர்த்தர் இன்றைக்கு நம்மளுக்கும் தருவார் என்று विश्वास करें, परमेश्वर जो दाऊद के लिए दिया था वही अनुग्रह को हमें भी देते हैं। ஜெபிக்கலாம். आइए प्रार्थना करें। எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம். हे स्वर्गीय पिता परमेश्वर, हम पर इतना ज्यादा प्यार करने वाला प्रभु धन्यवाद। தாவீதின் குமாரனாகிய இயேசுவே உமக்காக நன்றி செலுத்துகிறோம். दाऊद के संतान प्रभु यीशु, तेरे लिए हम धन्यवाद करते हैं। தாவீதை குறித்து நாங்கள் வசனங்களை வாசிக்கிறோம். दाऊद के प्रति हम वचन को पढ़ते हैं। நாங்களும் அதே போல மாற ஆசைப்படுகிறோம்ப்பா. हम भी चाहते हैं वैसे बने। எங்க இருதயத்தை தொடுங்க, हमारे हृदय को छू ले, எங்களை சந்திங்க, हमसे मिले खुदा, எங்க வாழ்க்கையை மாற்று. हमारे जीवन को बदल दे। நாங்களும் தாவீதை போல வாழ எங்களுக்கு உதவி செய்வீர். यानी दाऊद जैसा हमारा स्वभाव भी होने के लिए मदद कर खुदा। எப்படியாவது உங்க இருதயத்துல நாங்க இடம் பெறணும் ராஜா. किसी तरह हम चाहते हैं तेरी मन में हमें भी जगह होने पाए, हर जगह मिल जाए। எப்படியாவது என்னை குறித்து ஒரு நல்ல சாட்சி பரலோகத்துல இருந்து வெளிப்படணும் ஐயா. यानी हमारे प्रति एक अच्छी गवाह स्वर्ग से हम सुनना चाहते हैं, எங்களுக்கு உதவி செய்வீரா. हमें मदद करना चाहते हैं। தாவீது கருணை கிருபைகளை எங்களுக்கு தாருங்க ராஜா. दाऊद के लिए जो अनुग्रह आपने दिया है वो हमें भी दे खुदा। தாவீது மேல இருந்த அந்த அபிஷேகம் நன்றி செலுத்துகிறோம். दाऊद के ऊपर की अभिषेक, उसके लिए धन्यवाद। அவனுக்குள்ள இருந்த அந்த உணர்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். उसके अंदर की जो स्वभाव था उसके लिए धन्यवाद। அவனுக்குள்ள இருந்த அந்த மன்னிக்கிற ஸ்வபாவத்திற்காக நன்றி उनके अंदर जो क्षमा की स्वभाव थी उसके लिए धन्यवाद। கொடுக்கிற ஸ்வபாவத்திற்காக, और देने वाली स्वभाव, விசாரிக்கிற ஸ்வபாவத்திற்காக, और दूसरे के प्रति पूछताछ करने वाली स्वभाव, எல்லாவற்றுக்காக நன்றி सब செலுத்துகிறோம். बातों के लिए ஏதோ धन्यवाद। நாங்க வாசித்துட்டு போறது இல்லாதபடி बस हम वचन को पढ़कर चलने वाले नहीं बने, அதே போல வாழ்ந்து காட்டுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. वचन के अनुसार हमें जीवन बिताने वाले हमें होने दे खुदा। ஒரு விஷயம், இந்த தீங்கான, இந்த கொடுமையான, கடினமான, கல்லான இந்த இருதயத்தை நீர் உடைப்பீராக. प्रभु, और एक बार इस पत्थर सा दिल को, कठिन हृदय को, बुराई से भरा हुआ इस हृदय को
तोड़ दे खुदा। இன்னைக்கு எங்க இருதயத்தை உமக்கு நேராய் வசனத்துக்கு நேராய் திருப்புகிறோம். आज हम अपने हृदय को तेरी और तेरे वचन के और हम मोड़ते हैं। எங்க இருதயத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். हमारे हृदय को तेरे हाथों में सौंपते हैं। ஆசீர்வதி आशीष कर, பலப்படுத்துங்க. भल दीजिए। இப்ப இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं हमारे जीवित परमेश्वर। ஆமென். आमीन ஆமென். आमीन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आप सभी को आशीषित Thank करें। you. Praise the Lord. सबको जय मसीह की प्रेज।